அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்கள்ல நம்மோட வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போகலாம். சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி நடக்கும்போது நம்மால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்தினா போதும். அதுவே நல்லா இருக்கும். நம்மால கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. இதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு இளைஞன் கடலுக்கு பக்கத்துல இருக்கிற பாறையில உட்காந்து கடலையே பார்த்துக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் சரியா மீனவன் ஒருத்தன் தன்னோட நண்பர்களோட கடலுக்கு போய் மீன் பிடிக்க தன்னோட படகை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த மீனவன் இந்த இளைஞனை பார்க்க அவன் உட்கார்ந்துருக்க இடமோ பலர் தற்கொலை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கும் இடம். அதனால அந்த மீனவனுக்கு சந்தேகம் வர அந்த இளைஞன் பக்கத்துல போய் பேச்சு கொடுத்தான். ஆனா இளைஞன் எதையும் காதுல வாங்காம கடலையே பார்த்துக்கிட்டு இருக்க மீனவனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவனை திசை திருப்ப, தம்பி, நீ இங்க கடலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னோட கடலுக்குள்ள வரியா அப்படின்னு கேட்டான். உடனே இளைஞனும் சம்மதிச்சான். அந்த இளைஞனும் மீனவர்களும் நடுக்கடலுக்கு போயிட்டு இருந்தாங்க. திடீரென காத்து மழை இருட்டிக்கிட்டு வந்துச்சு. இதனால இந்த மீன் பிடிக்கும் படகே ஒரு பக்கமா சாய தொடங்கிருச்சு. இதை பார்த்த இளைஞனுக்கு ஒரே பதட்டம் ஆயிருச்சு. ஆனா இதே நேரத்துல மீனவர்கள் எல்லாருமே படகை சரியா செலுத்துறதுலயே கவனமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஓஞ்சி போச்சு. வானிலையும் சகஜ நிலைமைக்கு திரும்பிருச்சு. இப்ப இந்த இளைஞனுக்கு மீனவன்ட்ட ஒரு கேள்வியும் கேட்க தோணுச்சு. இறந்து போகலாம்னு நினைச்சு மன விரக்தியில கடலுக்கு வந்த எனக்கே படகும் கவிழும் சூழ்நிலை ஏற்படும் போது மனம் பதறி போயிடுச்சு. ஆனா இதையே தொழிலா வச்சுக்கிட்டு தினம் தினம் போராட உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு அந்த இளைஞன் மீனவன்ட்ட கேட்டான். அதுக்கு அந்த மீனவன், என்னால இந்த காத்தையோ மழையையோ கடல் அலையையோ கட்டுப்படுத்த முடியாது. ஆனா என்னால என்னோட படகை கட்டுப்படுத்த முடியும். தண்ணியில வீழ்ந்தா என் மூச்சை கட்டுப்படுத்தி நீந்தி கரைக்கு வர முடியும். அதன் மூலமா அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து என்னால தப்பிக்கவும் முடியும். அதனால நம்மால கட்டுப்படுத்த முடிஞ்சதை சரியா கட்டுப்படுத்தினாலே போதும். நம்மால கட்டுப்படுத்த முடியாததை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில சிறப்பா இருக்க முடியும். முயற்சித்து பாருங்களேன் அப்படின்னு மீனவன் சொன்னான். ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல எதிர்பாராத இக்கட்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்படும். அந்த சமயத்துல நம்மால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்தினா வாழ்க்கையில வெற்றி பெறவும் முன்னேறவும் முடியும். பிடிவாதமா கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை கவனம் செலுத்தி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம வாழ்க்கையில வெற்றி பெறவும் மகிழ்ச்சியா இருக்கவும் முழு கவனத்தையும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.